நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு. யாராவது தடுத்தா, அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா இல்ல இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோனே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க, தைரியமா பேச சொல்லுங்க. இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு, இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு. கமலஹாசனுடைய வேட்பாளர், பிஜேபியினுடைய வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் இந்த உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். இது என் மக்கள், நம் தொகுதி. சொன்னான்னு நம்ப மாட்டீங்க. நான்லாம் கமலஹாசனை கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஃபிலிம் மேக்கிங் தான் படித்தேன். ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஏடியாலாம் ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் கிளாஸ்லாம் கூட முடித்தேன். நான் அந்த நேரத்தில் கமலஹாசனை நான் சாமியாக தான் பார்த்தேன். அப்புறம் லைஃப்பில் ஒரு சில திருப்பு முனைகள் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் அது மாதிரியான டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷன், இந்த கனவுகளை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, விட்டு கொடுத்த என்னுடைய லைஃப் பேத்து டோட்டலாக மாறிடுச்சு. இண்டலாஜிக்கல் ரிசர்ச்சராக இருந்தேன். நான் இருந்த இடத்துல எல்லாருக்குமே 80+ தான். 70+ கிடையாது, 60+ கிடையாது. எல்லாருமே 80+. ஒரு 21 வயசு 22 வயசு பையன். அதை மாதிரி வயசானவங்க கூட இருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய படித்தேன். வேதிக் ஃபிலாசபி, நான் வேதிக் ஃபிலாசபி, நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே நிறைய படித்தேன். டோட்டலாக என் லைஃபே மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்குள்ளே வந்தேன். கிஷோர் அண்ணா, மாரிதாஸ் அண்ணா, இவங்கள மாதிரியான நபர்கள் தான் எனக்கு குருவாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் எப்படி, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலே நான் ஒரு மாய உலகத்தில் தாங்க இருந்தேன். கொஞ்சம் வெளியே வந்து நிறைய விஷயங்கள் படித்ததுக்கப்புறமா, நிறைய பேர் கூட பழகினதுக்கப்புறமா, அதுவும் என்னை விட 3 மடங்கு 4 மடங்கு வயசானவங்க கூட பழகினதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரூட்டல் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி கொடூரமான உண்மைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இது மாதிரி பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா, அந்த காரணங்கள் இருக்குன்னா அது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு செவுலியே விட்ட மாதிரி இருந்தது. உண்மையாலே அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த கமலஹாசனை பார்க்கும் பொழுது, இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது. போய் இந்த ஆளை கடவுளாலாம் பார்த்துருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்கணும் போல இருக்குது. உண்மையாலே என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. அப்போல்லாம் தூங்கி எழுந்தேன்னா இந்த ஆள் மூஞ்சில தான் முழிப்பேன். நிறைய ஃபோட்டோஸ் கமல்து, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்குது, கிறிஸ்டோஃபர் நோலன்து, மணிரத்னம், இவங்கள மாதிரியான நபர்களை நான் கடவுளாக பார்த்துருந்தேன். இப்போல்லாம் அதை நினைக்கும் போது உண்மையாலே சிரிப்பு தான் வருது. நாய் பிழைக்குமா இந்த பழப்ப அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ கதை கச்சிதமாக கமலஹாசனுக்கு தான் பொருந்துது. கமல் சார், இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லை? உறுத்தவே இல்லையா? இப்போ இன்னொரு நியூஸ் கார்டு போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. பிரச்சார பாடல் வெளியீடு. தலைவன் இருக்கின்றான், திராவிட தலைவன் இருக்கின்றான். கமலஹாசன் எழுதி பாடிய திமுக கூட்டணியின் பிரச்சார பாடல் வெளியீடு. எதுக்கு வந்தோம், அரசியலுக்கு என்ன பண்ண வந்தோம், இதெல்லாத்தையுமே மறந்துவிட்டு இவர் பாருங்களேன் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்களேன். கமல் சார், நீங்க சாப்பிட்ற சோறு தொண்டையில இறங்குதுங்களா? நைட்லாம் உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருதுங்களா? பப்ளிக்ல நீங்க போறச்ச அங்க இருக்கிற ஜனங்க உங்களை ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? எப்படி சார் உங்களால மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து புட்டு சிரிச்சுக்கிட்டே பப்ளிக்ல போக முடியுது? ஆஸ் அ கமலஹாசன் ஃபேனா எனக்கே உங்களை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. உங்களுக்கு ஏன் சார் அப்படி இருக்க மாட்டேங்குது? தினமும் நீங்க கண்ணாடியில் உங்க மூஞ்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அருவருப்பாலாம் இருக்காது? என்னதான் நீங்க பொட்டி பொட்டியா திமுக கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் அந்த பொட்டி உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுதுங்களா? உங்களுடைய கொள்கை கோட்பாடு, நீங்க பேசின விஷயங்கள், அது எல்லாத்தையுமே அந்த பொட்டி கன்வின்ஸ் பண்ணிடுதுங்களா? கஷ்டத்துல இருக்கிறவங்க கூட தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பேசணும்னா யோசிப்பான். ஆனா உங்களுக்கு என்ன சார் குறை? உங்களுக்கு என்ன குறை?
உங்களுக்கு ஃபேம் இல்லையா? பணம் இல்லையா? உங்கள சுத்தி ரசிகர்கள் இல்லையா? இருந்தும் நீங்க ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? ஏன்? மக்களே கமலஹாசன் மட்டும் கிடையாது. இங்க முக்காவாசி பேர் இப்படி தான் இருக்காங்க. நாம இவர குறை சொல்லி ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு பார்த்தீங்களா? அவரும் இதே மாதிரியான ஒரு காரியத்த பண்ணியிருக்காரு. அத பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஆதாரத்தோட சில விஷயங்கள் எடுத்து சொல்றேன். இவங்களே இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் அது என்னென்னலாம் பண்ணியிருக்கு தெரியுமா? எது மாதிரியான காரியங்கள் பண்ணியிருக்கு தெரியுமா? எனக்கு திமுகவை விட காங்கிரஸ தான் பிடிக்காது. காங்கிரஸ எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னுடைய வீடியோஸ்லயே ஒரு சில இடங்கள்ல திமுகவுக்கு ஆதரவா நான் பேசியிருக்கேன். திமுக பண்றதெல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்ற மாரி நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசியிருக்கேன். ஆனா ஒரு காலத்திலுமே எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த காங்கிரஸ சப்போர்ட் பண்ணி பேசினதே கிடையாது. இதுக்கப்புறமாவும் பேச மாட்டேன். ஆன்டி காங்கிரஸ் மைண்ட் செட் அப்படின்றது என் பிளட்லயே இருக்கு. ஊறி போயிருக்கு. என் டிஎன்ஏலயே இருக்கு. ஏன்னா என் ஃபேமிலி அப்பேற்பட்ட ஃபேமிலி. இப்போ காங்கிரஸுடைய இளவரசி பிரியங்கா ராபர்ட் வாத்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க பேசின ஒரு குட்டி கிளிப் இங்க போடுறேன் பாருங்க. இந்த காங்கிரஸ் ஏன் நாளுக்கு நாள் தேஞ்சுக்கிட்டே போகுது, அந்த சித்தாந்தம் ஏன் செத்துக்கிட்டே போகுது அப்படின்றதுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பாருங்க. பிரியங்கா ராபர்ட் வாத்ரா பேசின இந்த வீடியோவை பாருங்க. அப்போ புரிஞ்சுப்பீங்க. कई सवाल हैं आपके पास वक्त है ना? हाँ, सिद्धार्थ पति का जन्मदिन है तो थोड़ा शॉर्ट रखिए। मैम ये सवाल ये है உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக ஒரு முறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவங்க பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை அங்க இருக்கிற ஊடகவாதிகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது தேர்தல் காலம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது மாதிரியான இன்டர்வியூஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனா நம்ம பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன்பா கேட்க வேண்டிய கேள்விகளை கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு முடிங்கப்பா. நான் வீட்டுக்கு போகணும்ப்பா. என் புருஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுப்பா. மேரா பத்திக்கா ஜனம்தின் ஹேன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது என் புருஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத மாதிரிலாம் கட்சி நிர்வாகிகள் நடந்துகிட்டாலே கட்சி வழங்கின மாதிரி தான். அந்த கட்சி வழங்கின மாதிரி தான். ஆனா இங்க என்னடானா கட்சியின் தலைவரே இந்த கட்சியின் தலைவரே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்சி எப்படிங்க விளங்கும்? கட்சி எப்படிங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்? ராகுல் காந்தி என்னடானா தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெருசா வரது கிடையாது. தேர்தல் பிரச்சாரம் முடிச்ச கையோட வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுறாரு. யார்கிட்டயுமே சொல்லிக்காம வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பா ஓடி போயிடுறாரு. இவங்க என்னடானா இப்படி இருக்காங்க. என் புருஷனுக்கு பிறந்த நாள், வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் சீக்கிரமா போகணும், சீக்கிரமா கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டு முடிங்கன்னு இந்த அம்மா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இவங்கெல்லாம் ஆடின ஆட்டத்துக்கு இப்போ பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தான் அனுபவிக்கிறாங்க. அந்த கர்மாவை அனுபவிக்கிறது இவங்க 2 பேரும் தான். அனுபவிக்கட்டுங்க, இன்னும் நல்லா அனுபவிக்கட்டும். இதெல்லாம் போதாது, இன்னும் இவங்க அனுபவிக்கணும். இவங்க கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடி இருக்கு. இது தேர்தல் நேரம். நேஷனல் இஷ்யூ பத்தி அங்க இருக்கிற ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா இந்த அம்மா உட்கார்ந்துகிட்டு ஆஜ் மேரா பதி கா ஜனம்தின் ஹே தோடா ஷார்ட் ரஹி ஹேவா. என்ன மேடம், என்னது இதெல்லாம்? இதுல 32 பல்ல காட்டி ஈனு இழிச்சுக்கிட்டு வேற பேசுறாங்க. எப்படி மேடம் உங்களால இப்படிலாம் பேச முடியுது? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தமிழகத்துக்கு இந்த திராவிட மாடல் தேவையே இல்லை. ஊழல் கட்ட பஞ்சாயத்து கமிஷன் இதான திராவிட மாடல். இது தேவையே இல்லை. தமிழக மக்களுக்கு இப்பேற்பட்ட கேடுகட்ட மாடல் தேவையே இல்லை. தமிழக மக்கள் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஊழல் இல்லா ஆட்சி. திமுக ஆட்சியின் கீழே இந்த நிர்வாகத்துல எல்லா துறைகளிலுமே ஊழல் நிறைஞ்சி கிடக்குது. அரசு வேலை வேணுமா, அதுக்கு நீங்க காசு தரணும், கமிஷன் தரணும். டெண்டர் எடுக்கணுமா, அதுக்கு நீங்க காசு தரணும். டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கான கமிஷனையும் தரணும். வேலை வாய்ப்பு தொடங்கி அரசு திட்டங்களை செயல்படுத்துற வரைக்கும் ஊழல், லஞ்சம், கமிஷன் இது எல்லாமே நிறைஞ்சி இருக்கு. 2G கேஸ்ல இருந்து இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ஊழல் விவகாரங்கள் வரைக்கும் இவங்க ஒரே பேட்டர்னை தான் இந்த ஊழல்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊழல் செய்யற இடம், ஊழல் செய்யற துறை வேற வேறையா இருந்தாலும் ஊழல் ஒரே மாதிரி தான் இருக்கு. கமிஷன் வாங்காம இவங்க வேலை பார்க்கறதே கிடையாது. இவங்களுடைய கடமையை செய்யறதுக்கு கூட இவங்க கமிஷன் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க. திமுக அமைச்சர் KN நேரு இருக்காரு இல்லையா, அவருடைய வேலையை பார்க்கறதுக்கே 7.5% இருந்து 10% வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்காரு. சாதாரணமா அவரு செய்ய வேண்டிய வேலை தான்.
அதனால தான் அவர் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. மக்கள் அதனால தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை செய்யறதுக்கு கூட மனுஷன் கமிஷன் வாங்கிட்டு தான் செஞ்சிருக்காரு. அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா, அவங்க தெளிவா அந்த ஊழலை விளக்கியிருக்காங்க. KN நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. இந்த ஊழலால இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, நாசமாக்கப்பட்டிருக்கு. அரசு பதவிகள் இருக்கும் இல்லையா, இந்த அரசு வேலை வாய்ப்புகள் அத 35 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஒரு சீட்டுக்கு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி வித்திருக்காரு. அந்த ஒரு அரசு வேலைக்காக தமிழகத்துல எத்தனை இளைஞர்கள் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா ஈஸியா அந்த வேலை வாய்ப்பை காசை வாங்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. தமிழக இளைஞர்களின் கனவை இந்த மனுஷன் குழி தோண்டி புதைச்சிருக்காரு. இது இப்படின்னா டாஸ்மாக் ஊழல், அது 1000 கோடிக்கும் மேல. இந்த டாஸ்மாக் ஊழல்ல ஈடுபட்டவங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. மின்சாரத்துறையில முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடாத ஆட்டமே கிடையாது. அந்த துறையில மட்டும் கிட்டத்தட்ட 397 கோடிக்கும் மேல அவர் அங்க ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த துறையில ஊழல் நடந்திருக்கு. மதுரையில வேணும்னு சொத்து வரிய கம்மியா காட்டி பொதுமக்களின் பணத்தை ஆட்டிய போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேல பொதுமக்களுடைய காசை ஆட்டிய போட்டிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் ஊழல் நடந்திருக்கு. அதுல 160 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இங்க விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. விவசாயம் செய்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு விவசாய கிடங்குகள் கேட்கறாங்க. அது எதுவுமே கட்டி தரல. ஆனா விவசாயிகள் கிட்ட இருந்து காசு ஆட்டைய போட்டிருக்காங்க. 160 கோடி ரூபாய் 160 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன்ல கழிப்பறையில ஊழல் பண்ணியிருக்காங்க. கழிப்பறையில நேஷனல் மீடியா வரைக்கும் இந்த செய்தியானது நாரி போய் கிடக்குது. டாய்லெட்டுங்க, டாய்லெட்ல ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு 363 ரூபான்னு செலவு காமிச்சிருக்காங்க. ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அதிமுக, அவங்க காமிச்ச செலவை விட இது 100 மடங்கு அதிகம். சென்னை கார்பரேஷன்ல ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு 363.9ன்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. எப்படிங்க உங்களால இதெல்லாம் ஊழல் பண்ண முடியுது? மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் கீழே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேலைக்கு காசு வாங்கினாரு, அதாவது வேலை தரத்துக்கு காசு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வழக்காகவும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பொன்முடி அவரு இந்த மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. KKSSR ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு இருக்கு. அப்புறம் KN நேரு அவரு டெண்டர்ல ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஜெகத் ரட்சகன் இருக்கார் இல்லையா, அவரு நிலக்கரி ஊழல் இதை மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் வேலு இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை மாதிரி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கெல்லாம் வேற போனாரு. இத்தனை அமைச்சர்கள் மீது வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இதை மாதிரி நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா இவங்க நேர்மையானவர்கள், இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நியாயமான முறையில் ஆட்சி செய்வாங்க அப்படின்ற மாதிரி எப்படிங்க நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க வேண்டியது இருக்கு. திமுக அமைச்சர்கள் யாரும் ஊழல் பண்ணல, திமுக அமைச்சர்கள் யாரும் பொதுமக்களின் காசை ஆட்டைய போடல, திமுக அமைச்சர்கள் யாரும் மத்திய அரசு கொடுத்த நிதியை திருடலன்னு சொல்ல முடியுமா? தைரியமா, பகிரங்கமா, பொதுவெளியில மக்கள் முன்னாடி சொல்ல முடியுமா? ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழே தான் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே இருக்கு. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு இங்க பாதுகாப்புல, இது மாதிரி 1008 காரணங்களால இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க. தினம் மக்கள் சாகுறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகம் வளர்ந்திருக்கிறது, தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது, தமிழகத்துல மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே திமுக தான், திராவிட மாடல் தான் சொல்றீங்க. எப்படிங்க இப்படிலாம் சொல்றீங்க? இப்படி சொல்றதுக்கான ஆதாரம் என்னங்க? எப்படிங்க, எதை வச்சுங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இளைஞர்களின் எதிர்காலத்தை சதைச்சு விட்டுருக்கீங்க. தமிழகத்துல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இங்க இருக்கிற இளைஞர்கள் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களால சொல்ல முடியுது? யப்பா சாமி, போதும்யா உங்க ஆட்சி. உங்க ஆட்சியில வெறும் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இது மட்டும்தான் இருக்கு. இதுதான் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்பொழுது நாங்க ஏங்க உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணணும்? நாங்க ஏங்க உங்களுக்கு ஆதரவாக களத்துல நின்று பேசணும்?